அவங்களும் உங்களுக்கு சம்மந்தி. எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை நீங்களும் எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். அத்தை புரிஞ்சிருச்சு. அவ தெளிவா சொல்லிட்டா. இவ இங்க வந்ததே உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தான். இப்போ அசிங்கப்படுத்தவும் செஞ்சிட்டா. சக்தி, உன் வேலை முடிஞ்சது இல்ல, கிளம்பு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை போய் அத்தை நம்புறாங்க பாரு, இவங்கள சொல்லணும். அத்தை, நீங்க பூஜா சொல்ற பேச்சை எல்லாத்தையும் நம்பி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. தேவையில்லாம எங்க அம்மா மேல கோவப்பட்டிருக்கீங்க. எங்க அம்மா ஒரு அப்பாவி. அவங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. இத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இதையும் மீறி இதோ இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் உருப்பிடும். ஏய் சக்தி, அவளுக்கு திமிர பாத்தீங்களா அத்தை? வந்தா உங்களை படப்படன்னு திட்டினா அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இவளை இப்படியே விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, வர. பூஜா, இருங்க அத்தை. அம்மா, சக்தி சொல்றதும் ஒரு வகையில நியாயம் தானம்மா. இங்க நடக்கிறது எதுவுமே மீனாட்சி அம்மாக்கு தெரியாதுல்லம்மா. பாவம், அவங்க என்னம்மா பண்ணுவாங்க? என்னம்மா? என்னடி, அது எப்படி அவங்க அம்மாக்கு தெரியாம இருக்கும்? அதெல்லாம் தெரியாமையா இருக்கும் நடந்ததெல்லாம்? போய் வேலையை பாரு. உங்க அப்பா இன்னும் சாப்பிடாம இருக்காரு, போய் சாப்பாடு எடுத்து வைப்போம். ஏண்டி, இந்த வீட்லயே இருந்துகிட்டு இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறியே? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே உள்ள இருந்து பொங்குறல்ல. ஏண்டி, என் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டு போயும் போயும் அந்த ரோகத்தை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டல்ல. உன்னை அவ்வளவு சீக்கிரம் நிம்மதியா இருக்க விட்டுருவானா? ஏய், உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்ல, நீதான் காரணம். உன் பேராசை தான் காரணம். நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தனா பூஜா, நான் உனக்கு சொல்றேன், ஒரு நாள் நீ நல்லாவே வாழ போறதில்ல. சாபம் குடுக்கறியா? பெரிய சாபம். நான் நல்லா வாழ அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் அப்படி என்ன பண்ண போறேன்னு தானே யோசிக்கிறேன். சரி, ஓகே, சொல்லிட்டே செய்றேன். உன்னால முடிஞ்சா தடுத்து போடி. சக்தி, என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு இந்த ரங்கநாயகியத்தையும் காரணம் தானே. அவங்களுக்கும் சேர்த்துதான் நான் ஆப்பு வைக்க போறேன். நீ சொல்றதெல்லாம் நம்புறாங்க பாரு ரங்கநாயகி அத்தை. அவங்களுக்கு போய் கெட்டது நினைக்கிறியே. நான் சொல்றத எல்லாத்தையும் அவங்கள நம்ப வைக்கிறது எதுக்குங்கிற? இந்த குடும்பத்தையே மொத்தமா ஒழிக்கதான். சக்தி, நீ இந்த குடும்பத்தையும் உன் வெற்றியையும் மொத்தமா மறந்துரு. நீ யாரடி அதெல்லாம் சொல்றதுக்கு? நான் இந்த வீட்டு மருமக. ஐயோ, இன்னுமா நீ மருமகன்னு நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளேயே உன்னால காலடி எடுத்து வைக்க முடியல. இதெல்லாம் யாராலன்னு நினைக்கிற? இந்த பூஜானாலதான். என்ன மீறி உன்னால இந்த குடும்பத்துக்குள்ள இனிமே வரவே முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன் கண்ணு முன்னாடியே இந்த குடும்பத்தை கதற விடல நான் பூஜா இல்லடி. பூஜா, அத்தையோட ஃபங்க்ஷன் என்னதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் வெற்றியும் காரணமாயிட்டோங்கிறதுனாலதான் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இல்ல உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. என்ன சொன்ன? என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டியா? ஏய், நீ யாரு என்ன வரவிடுறதுக்கு? இது ஏன் வீடு. நீ என் வீட்டுல உட்காந்து தினம் தினம் தண்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சுருக்கமா சொன்னா நீ ஒரு தண்ட சோறு, உங்க அம்மா இன்னொரு தண்ட சோறு. சக்தி, இந்த 2 தண்ட சோறுங்களையும் நான் விரட்டி காட்டுறேன்டி. எழுதி வச்சுக்கோ. சீக்கிரமே நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். என் குடும்பத்தை விட்டு உன்னை நான் விரட்டி காட்டுறேன். பாத்துக்கிட்டே இரு. அதையும் பாக்கலாண்டி. பாக்கதானே போற. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து
நீ ஜெயிச்சிட்டதா நினைக்காத. உன்னை துரத்த போற நாள் தூரத்துல இல்ல. அப்படி உன்னை அடிச்சு துரத்த போறது யாருன்னு நீ கேக்கலையே. நீ யார் கூடவே இருந்து நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கியோ அந்த ரங்கநாயகி அத்தைதான். அவங்க கையாலேயே உன் கழுத்தை பொடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தல நான் சக்தி இல்லடி. ஏண்டி என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ள வர விட்டுருவேனா? எப்படி எதை பண்ணா உனக்கு பிரச்சனை பெருசாகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இந்த வீட்ல இருந்து உன்னை மொத்தமா ஒழிச்சு கட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் என் கையில எடுக்கிறேன்டி. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவங்க கையாலேயே உன் கழுத்தை பொடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தல நான் சக்தி இல்லடி. நல்லா செவந்திருக்கு. பூஜா நில்லு. அத்தை அத்தை எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நில்லுங்கறல்ல. திரும்ப. இல்லத்த எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. பூஜா உன்னை திரும்பன்னு சொன்னேன். ஏய் என்ன இது? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, வரும்போது தடிக்கு விழுந்துட்டேன். கீழே விழுந்தா இப்படியா படம்? என்ன 5 விரல பதிஞ்ச மாதிரி இருக்கு? அந்த சக்தி என்ன அரைஞ்சிட்டாத்த. சக்தி உன்னை அரைஞ்சாளா? என்ன பூஜா சொல்ற? விடுங்க அத்தை. என்ன எதுன்னு நான் சொன்னா நீங்க திரும்பவும் அவளை கேள்வி கேட்பீங்க. அவ திரும்பவும் உங்களை அவமானப்படுத்தி பேசுவா. என்னாலலாம் அதை தாங்க முடியாது. எல்லா அவமானமும் என்னோடயே போகட்டும். நான் யாருக்காக அசிங்கப்படுறேன்? உங்களுக்காக தானே. அதுல எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. பூஜா என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் சொன்ன நேத்து சக்தியை நான் அரைஞ்சிட்டான்னு சொல்லி. அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஏய் சக்தி, சக்தி அத்தை. ஏய் சக்தி, அத்தை. ஏய் சக்தி. அத்தை அவ அப்பவே போயிட்டா அத்தை. போயிட்டாளா? சக்தி எதுக்காக உன்னை அடிச்சா? அத்தை அது சொன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா அத்தை? என்ன பூஜா எதெல்லாமோ தாங்கிட்டேன். இது என்ன பெருசா இருக்க போகுது சொல்லு. அத்தை நான் சக்தி கிட்ட சொன்னேன், அடிக்கடி இங்க வராத, அத்தையும் வெற்றியும் டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை பார்த்தாவே அத்தைக்கு தேவையில்லாம பிபி ஏறுதுன்னு சொன்னேன். அதுக்காக அப்படிதான் வருவேன். ரங்கநாயகி அத்தை சொன்னா நான் கேட்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இது ஏன் வீடு. நான் வீட்டுக்குள்ள வந்து உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொன்னாத்த. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்லத்த, அவங்க அம்மாவை நீங்க கோயில வச்சு பேசினது ரொம்ப ரொம்ப தப்பா. அப்படி நீங்க பேசியிருக்கவே கூடாதான். அதுக்கு 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 சொல்லு. அதுக்கு என்ன? அத எப்படி அத்த நான் ஏன் வாயால சொல்லுவேன்? பூஜா இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவங்க அம்மா கிட்ட நீங்க நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணுமா அத்த? யார்கிட்ட யார் போய் மன்னிப்பு கேட்கணுமா? நான் அந்த மீனாட்சி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு அந்த சக்தி சொன்னாளா? ஆமா அத்த. அப்படி மட்டும் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலனா உங்களையும் வெற்றியையும் பிரிச்சிருவாளாம் அப்படின்னு சக்தி சொல்றா அத்த. ஏன்னா வெற்றி சக்தியோட கைப்பிடிக்குள்ள இருக்கானா. அவ அப்படியா சொன்னா? ஆமா அத்த. நீங்களே வந்து மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா? இல்லனா இத பெருசாக்கி வெற்றியை உங்களை விட்டு பிரிச்சு இந்த வீட்டை விட்டே கூட்டிட்டு போயிருவாளாம் அத்த.
யார்கிட்ட இருந்து யாரு பிரிக்கிறது? நானும் போனா போகுதுன்னு பொறுமையா பாத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறா அவ. அவளு அத்தை யாருக்கு போன் பண்றீங்க? அந்த மீனாட்சிக்கு தான். ஐயோ அத்தை, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அத்தை. ப்ளீஸ் வேண்டாம் அத்தை. பூஜா, நீ என்ன பூஜா இப்படி பேசிட்டு இருக்க? நீ சும்மாரு. இவளையெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். சேலஞ்ச் ஆடி பண்ற சேலஞ்சு சாவடி. அம்மா, யாருமா? ரங்கநாயகி அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அவங்க எதுக்குமா உனக்கு ஃபோன் பண்றாங்க? அம்மா, நீ ஃபோன் எடுக்காதம்மா. ஹே, அவங்க நம்ம சம்மந்திடி. அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. சும்மா இருங்க. அம்மா, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? எப்படி நல்லா இருக்க முடியும்? இல்ல எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேக்குறேன். என்னைக்கு நான் உங்க சம்மந்தி ஆகணும்னு விதி இருந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? மீனாட்சி, திரும்பவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத. உன் பொண்ணு வந்து இங்க எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு போயிட்டா. என் பொண்ணு அங்க வந்தாளா? ஐயோ, நிஜமா எனக்கு தெரியாதுமா. அடடடடடடா, என்ன நடிப்பு. இந்த வருஷம் சிறந்த நடிகைக்கான அவார்டு உங்களுக்கு தாமா கொடுப்பாங்க. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அதென்ன என்ன நடந்தாலும் எனக்கு தெரியலன்னே சொல்றீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. பதட்டப்பட வேண்டியது நீங்கல்ல, நாங்க தான். மீனாட்சி, நான் என்னமோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்களாமே. ஐயோ, நான் ஏன் அப்படிலாம் சொல்ல போறேன்? உங்க பொண்ணு இங்க வந்து அப்படிதான் சொல்லிருக்கா. நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்பா, நடந்துகிட்ட விதமெல்லாம் தப்பா. நானே வந்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கணுமா? அந்த சக்தி சொல்லிட்டு போயிருக்கா. என்னம்மா நீங்க எதுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் தேவையில்லம்மா. அப்படியா? ஆனா உங்க பொண்ணு சொல்லிட்டு போயிருக்காளே. அப்படி நான் மன்னிப்பு கேட்கலன்னா அவ என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா உங்களுக்கு? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ கூட்டிட்டு போயிடுவாளாம். சேச்சே, அப்படியெல்லாம் என் பொண்ணு என்னைக்குமே செய்ய மாட்டாமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், உங்க பொண்ணு என்ன வேணும்னாலும் பண்ணுவா. இல்லம்மா, நிச்சயம் என் பொண்ணு அப்படி பேசியிருக்க மாட்டா. ஒருவேளை அப்படி அவ பேசியிருந்தானா நானே கூப்பிட்டு அவளை கண்டிக்கிறேன். நீங்க கண்டிச்சுட்டா எனக்கு நடந்த அவமானம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? சக்தி அப்படி பேசியிருந்தா அது தப்புதாம்மா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? சும்மா இருங்க. அம்மா. மீனாட்சி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் மேல தப்பு இருந்தா மன்னிப்பு கேளுன்னு இன்னொருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி நானாவே போய் மன்னிப்பு கேட்டுருவேன். ஒருவேளை என் மேல தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். உங்க பொண்ணு கிட்ட நல்லா சொல்லி வைங்க. இந்த பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அந்த அளவோட நிறுத்திக்க சொல்லுங்க. இல்ல ரொம்ப விபரீதமாயிடும். அம்மா, என்னம்மா ஆச்சு? போனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. சக்தி பேசினதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருப்பாங்களே. அத்த, எல்லாமே நடிப்புத்த. அவங்களே சக்தி கிட்ட நீ போய் சண்டை போடு, வெற்றியை பிரிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்ப நீங்க போன் பண்ணி பேசினதும் சும்மா நடிக்கிறாங்க அத்த. இந்த குடும்பமே இப்படிதான். சக்தி கிட்ட கேட்டா, ஐயோ எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க பாவம்னு சொல்லுவா. மீனாட்சி கிட்ட கேட்டா, என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அந்த யமுனா துர்கா கிட்ட கேட்டு பாருங்க, இப்படி ஒண்ணு நடந்துச்சா, எப்ப நடந்துச்சுன்னு அவளுகளும் கேட்பாளுங்க. சரியான களவாணிங்கத்த. நல்ல குடும்பத்துல வெற்றிக்கு பொண்ணு வந்து வாச்சிருக்கு பாருங்க, எல்லாம் நம்ம தலை எழுத்து. கரெக்ட் பூஜா,
சக்தி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கா. அதுக்கு காரணமே நீங்க தான் அத்தை. என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க அத்தை. நீங்க வெற்றி மேல இருக்கிற பாசத்துல அவனை கண்டிக்காம விட்டுடுறீங்க. அவன் அந்த சக்திக்கே ரொம்ப இடம் கொடுக்கறான். உடனே அந்த சக்தி வெற்றி தான் கையில இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவ்ளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. நீங்க இப்ப முதல்ல வெற்றியை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவனை உங்க கைக்குள்ள கொண்டு வாங்க. இல்ல இந்த பிரச்சனை தீரவே தீராது. மீனாட்சி குடும்பம் திரும்ப திரும்ப உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டத்தை. நில்லுடி, இங்க வா. எங்கடி போயிட்டு வர? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அம்மா கோவப்படாம பொறுமையா கேளுமா. பொறுமையா சொன்னா கேக்குற ஆள் அடிவ. பண்றது எல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாரு. நான் இப்ப என்னமா பண்ண? என்ன ஏமா நீ திட்டுற? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. எங்க போயிட்டு வர? பொண்ணுதான் கேக்குறேன், சொல்லு. ரங்கநாயகியத்த வீட்டுக்கு. என்ன நியாயம் கேட்க போனியா? என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு மறைச்சு வச்சதே இந்த மாதிரி நீ பிரச்சனை பண்ண கூடாதுன்னு தான். யாரு உங்ககிட்ட சொன்னது? யாரு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னது? நான் தாம்மா சொன்னேன். சொல்லாதுன்னு படிச்சு படிச்சு சொன்னல. இப்ப பாத்தியா இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு? மா எப்படிமா சக்தி அக்கா கிட்ட மறைக்கிறது? உனக்கு ஒரு கஷ்டம்னா யாராவது ஒருத்தர் தட்டி கேட்டு தானேமா ஆகணும். இதனால சக்தியோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நான் அவ்வளவு கேட்டதும் இல்லன்னு தானே சொன்னேன். துர்கா எல்லாம் கரெக்டா தான்க்கா பண்ணிருக்கா. யாரும் அவளை திட்டாதீங்க. பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை எப்படியாவது சரியாகணும், நீ எப்படியாவது புகுந்த வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சா நீ பிரச்சனைய பெருசாக்கிட்டு வர. நான் ஒன்னும் பெருசாக்கல. ரங்கநாயகியத்தை பண்ணது தப்புன்னு சொல்லதான் போனேன். அதத்தான் ஏன் சொல்லணும்னு நான் கேக்குறேன். அவங்க நம்ம மேல கோவப்பட்டா சரிங்க அத்தை, இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகும். அப்படிலாம் என்னால போக முடியாதுமா. தப்புனா அத நான் சொல்லதான் செய்வேன். இப்படியே தாண்டி நீ பேசி பேசியே எல்லா பிரச்சனையும் இழுத்துக்கிட்டே போகுது. நீ அவங்க மருமகடி, நான் சொல்றது கொஞ்சமாவது கேக்குறியாடி நீ? அம்மா இப்ப எதுக்குமா நீ அழற? அழாம என்ன என்னடி பண்ண சொல்ற? இத பெரியவ நிக்கிறா, கல்யாணம் ஆகி அவ இங்க தாண்டி இருக்கா. நீ உன் புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்ட. இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறதுக்கு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அம்மா அம்மா நான் தெரியாம சொல்லிட்டேம்மா, மன்னிச்சிருமா. அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா. அம்மா அம்மா உன்னை அழ வைக்கணும் நான் இதெல்லாம் செய்யலம்மா. நீ அழாத. ஹே சக்தி, நீ பிறந்த வீட்டுக்கு வரதா இருந்தா உன் புருஷனோட வந்தாதாண்டி உனக்கு மரியாதை. நீ இங்க தனியா வந்து உட்கார்ந்து இருந்தனா அது என்னைக்குமே அவமானம் தான். எல்லாரும் என்ன தாண்டி கேள்வி கேட்பாங்க, என்ன லட்சணத்துல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன்னு. ஏற்கனவே நான் என் புருஷன் கூட வாழல. இப்ப நீங்களும் இப்படி நின்னீங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அப்படிதாண்டி, உனக்கு தெரியல, நீ சின்ன பொண்ணு, அதான் இப்படி கோவமா பேசுற. நான் வாழ்ந்தபடி அனுபவப்பட்டவ. எனக்கு தெரியாதா இந்த ஊர் என்ன பேசுன்னு? இப்போ நீ என்ன என்னமா பண்ண சொல்ற? ஒரு அம்மாவா நான் சொல்ற சக்தி, உடனே போய் உன் அத்தை கிட்ட நீ மன்னிப்பு கேளு. என்ன ஆனாலும் நீ அவங்க வீட்டுல தான் இருக்கணும், இங்க இருக்க கூடாது. அம்மா நீ என்னமா சொல்ற? ஆமாண்டி, அது ஒண்ணுதான் இதுக்கு முடிவு. இப்பவே நீ கிளம்பு. வேணும்னா நானே உன்னை கூட்டிட்டு போறேன். வா, இப்பவே போலாம். வா. அம்மா விடுமா. சக்தி, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நீ சொல்றதை கேட்க மாட்டேன்னு நான் என்னைக்காவது சொல்லிருக்கேனா? அண்ணா இப்ப அங்க போறது சரி வராதுமா. ஏண்டி சரியா வராது?
நான் பேசுறேன்டி அவங்க கிட்ட. நீ சும்மா வந்து நின்னா போதுமா? அம்மா நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீ எங்களை நல்லா தான் வளர்த்திருக்கேன்னு நான் முதல்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்மா. அப்போ நாங்க போனாதான் உனக்கு மரியாதை. இப்போ நாங்க போனா அது நல்லா இருக்காதும்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட வா சக்தி. உன் மாமியார் கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். அம்மா அங்க இப்ப நீ போனா திரும்பவும் உன்னை அவமானப்படுத்துவாங்கம்மா. இன்னொரு வாட்டி நீ அவமானப்படுறத என்னால பாத்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. முதல்ல நான் சொல்றதை புரிஞ்சுக்கோமா. எப்ப அங்க போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப போலாம். அப்ப நானே உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன செஞ்சா நல்ல பேரு வரும்னு எனக்கு தெரியும்மா. நிச்சயம் நான் அதை செய்யறேன். அம்மா சக்திகா சொல்றதும் சரிதானம்மா. அம்மா சக்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? உங்க 2 பேரோட வாழ்க்கையே இப்படி இருக்கே யமுனா. என் மனசு ஆறலடி. இவ வேற எல்லாத்தையும் சிக்கலாக்கிக்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும்.